இங்க நம்ம வெற்றி பேண்ட்ரி வேலையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ரூம் சர்வீஸுக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாண்டி, டேய் ஏன்டா இப்படி போட்டு உடம்ப வருத்திக்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம வெற்றி, இந்த வயசுல ஓடாம எப்படா ஓடுறது, இப்போ உழைச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி செம பாசிட்டிவா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா அவங்க அப்பா நெடுமாறன் பின்னாடியே போய், அப்பா என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். ஆனா நெடுமாறன் அவளை திரும்பி கூட பார்க்காம கராரா போயிடுறாருங்க. அதே நேரத்துல நம்ம ரியா மேடம் ராஜனோட நல்ல குணங்களையும் அவன் குழந்தைகள் மேல வச்சிருக்கிற பாசத்தையும் தூரத்துல இருந்து பார்த்து தனியா நின்று ரசிச்சு உருகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிச்சன்ல ஐஷுவோட சமையல் வேலைகளை பார்த்து ஜான் செமையா இம்ப்ரெஸ் ஆகுறாருங்க. உடனே நெடுமாறன் சார் கிட்ட போய், சார் ஐஷு சமைக்கிறத பார்த்தா அப்படியே உங்களோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கு சார், ஒரு குட்டி நெடுமாறன் அவகிட்ட பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்றாரு. ஆனா நெடுமாறன் கோபம் முறைக்கவே, ஆஹா வம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜான் நைஸா அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இங்க நம்ம வெற்றி சொன்ன மாதிரியே மூங்கில அரிசியை வச்சு ஒரு சூப்பரான அதிரசம் செஞ்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே டோனட் வடிவத்துல டிசைட் பண்ணி அசத்துறான். ரம்யாவும் மற்றவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அடே வெற்றி நிஜமாவே நீ வேற லெவல்டா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. ஆனா என்ன பண்றது, ரெசார்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வெறும் டீ காப்பியோட நிறுத்திக்கிறாங்க. யாரும் புதுசா எதையும் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிசினஸ் பிக்கப் பண்ணணும்னா முதல்ல குழந்தைகளை கவரணும் அப்படின்னு சொல்லி வெற்றி ஒரு அதிரடி பிளான் போடுறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெற்றி பாண்டி எடிசன் 3 பேரும் ஜோக்கர் கெட்டப் போட்டுக்கிட்டு ரெசார்ட்ல இருக்கிற குழந்தைகள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்க பண்ற காமெடியை பார்த்துட்டு குழந்தைகள் எல்லாமே குஷியாகி அவங்க செஞ்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ஆசையா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா ஓடி வந்து, என் குழந்தைக்கு ஏன் ஜங்க் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட, மேடம் இது மைதா இல்ல மூங்கில் அரிசியில செஞ்ச அதிரசம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி எடுத்து சொல்றான். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த அந்த அம்மா அசந்து போய் பாராட்டுறாங்க. இதை கேள்விப்பட்டு அங்க வர ரியா மேடமும் ராகி குக்கீஸை சாப்பிட்டு பார்த்துட்டு, வெற்றி உன்னோட இந்த ஐடியா நிஜமாவே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இதுக்கு நடுவுல திவ்யா ஜான் மூலமா அவங்க அப்பா கிட்ட என் கல்யாணத்துக்கு அப்பாவை ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சு தர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இந்த விஷயத்த ஜான் போய் நெடுமாறன் கிட்ட சொன்ன உடனே நெடுமாறன் பயங்கர கோவமா, அவளுக்கு என்ன வேணுமோ அதை மெனுவில் இருக்கிறத மட்டும் ஆர்டர் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜானை பார்த்து கோவமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. கடைசியா குழந்தைகள் எல்லாருமே ஜோக்கர்ஸை சுத்தி நின்று என்ஜாய் பண்றத ஜான் வீடியோ எடுத்துட்டு வந்து நெடுமாறன் கிட்ட காட்டுறாருங்க. அதை பார்த்து கடுப்பாகிற நெடுமாறன், இவனுங்களெல்லாம் நிஜ வாழ்க்கையிலே கோமாளிக தான், இன்னும் கொஞ்ச நாள்ல ரகுபதி சார் இங்க வரப்போறாரு, வந்த உடனே இவனுங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ரிசார்ட்டை விட்டு துரத்த போறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை கேட்கிறாருங்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. ரகுபதி சார் வந்து வெற்றியோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாரா, வெற்றி இந்த ஜோக்கர் கெட்ட போச்சு பிசினஸை எப்படி மேல தூக்க போறான், நெடுமாறன் கோபம் எப்போ குறையும், இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.